Now we go through the lesson ratio analysis. Ratio is a mathematical expression of relationship between two related or interdependent items. You know, the ratio is a mathematical expression. It is expressed in the mathematical form and it is a relationship between two interdependent items. The items may be two. It may be sometimes it may be sales and net profit or gross profit like that. Ratio, accounting ratio. When ratios are calculated on the basis of accounting information, these ratios are called accounting ratios. Sometimes the ratios are calculated on the basis of accounting information. So, accounting information means net profit ratio, net profit, gross profit, that is debtors, these all are accounting informations, and when we are calculating these ratios, this is known as accounting ratio. According to Mayers, ratio analysis is the study of relationship among the various financial factors in a business. Is this the relation between the various factors, financial factors, you know, that is the ratio analysis. Next we comes to the classification of ratio. The classification of ratios is two. One is traditional classification, another is functional classification. Under traditional classification is balance sheet ratio, income statement ratio, interstatement ratio. There are three ratios. Okay. When here there are there is three classifications. Okay. One is balance sheet ratio, income statement ratio, and one is interstatement ratios. If the both items in the ratios are from the balance sheet, for example, ரெண்டு சைடில் இருக்க ரிலேட்டிவ் ஐட்டம்ஸ் ரெண்டுமே பேலன்ஸ் ஷீட்லேருந்து வந்தால் அது பேலன்ஸ் ஷீட் ரேஷியோ. அதே மாதிரி போத் டூ ஐட்டம்ஸ் இன் ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த ரெண்டு ரேஷியோவும் நம்ம எதை வச்சு பார்ப்போம், இன்கம் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் அது இன்கம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இருந்தால் அது இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரேஷியோ. இன்கம் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் என்ன அர்த்தம், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து வந்தால் அது என்னது இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரேஷியோஸ். அதே மாதிரி when the ratio is computed with one item, ஒரு ஐட்டம் வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்லேயும் ஒரு ஐட்டம் வந்து பேலன்ஸ் ஷீட்லேயும் இருந்தால் அது என்னது இன்டர் ஸ்டேட்மெண்ட் ரேஷியோ. ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, ட்ரேடிங்கில் இருக்கும் இல்லையா. ஸோ நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது P&L இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெட்டர்ஸ் டெட்டர்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் அப்படிங்கிறது டெட்டர்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேவா, இது வந்து டெட்டர்ஸையும் சேல்ஸையும் நம்ம ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனையும் பார்க்குறது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன், லிக்விடிட்டி ரேஷியோ, லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ, டர்ன் ஓவர் ரேஷியோ அண்ட் ப்ராஃபிட்டி ரேஷியோ, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். லிக்விடிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது கரண்ட் ரேஷியோ, குவிக் ரேஷியோ. ஓகே, கரண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது என்னது, கரண்ட் அசட் டிவைட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். அசட்டையும் லைபிலிட்டியும் கம்பேர் பண்ணும்போது அது என்னது கரண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியில் இருக்க கரண்ட் அசட்டுக்கும் கரண்ட் லைபிலிட்டியும் பார்க்குறோம். அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு லைபிலிட்டி கரண்ட் லைபிலிட்டி ரீபே பண்ணுறதுக்கு நமக்கு போதுமான அளவு கரண்ட் அசட் இருக்கா அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறது தான் இந்த கரண்ட் ரேஷியோ. ஓகே, உங்களுக்கு தெரியும் கரண்ட் அசட்லாம் எதாவது வரும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுவோம், கரண்ட் அசட் டிவைட் பை கரண்ட் லைபிலிட்டி. நெக்ஸ்ட் குவிக் ரேஷியோ. ஹியர் குவிக் ரேஷியோ அப்படிங்கிறது கரண்ட் ரேஷியோ, கரண்ட் அசட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், கரண்ட் அசட் அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளார அதை கன்வெர்ட் பண்ணுவோம், கேஷாக கன்வெர்ட் பண்ணால் அது பேர் கரண்ட் அசட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே குவிக் அசட் அப்படிங்கிறது அந்த கரண்ட் அசட்டோட இன்னும் கொஞ்சம் லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ பாருங்கள் கரண்ட் அசட்டில் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டாக்கு, ட்ரேட் ரிசீவபிள்ஸ், கேஷ் இன் ஹேண்டு இதெல்லாம் இருக்குது. இப்போது கேஷ் இன் ஹேண்ட் இருக்குது நம்ம கையில். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த காசை நம்ம உடனே செலவு பண்ண முடியும் இல்லையா, இல்லை உடனே என்ன பண்ணலாம், அதை எடுத்துக்க முடியும். அதுமாதிரி கேஷ் அட் பேங்க் அப்படின்னு இப்போ பேங்க்கில் இருக்க பணத்தை நம்மளால் சீக்கிரமாக எடுக்க முடியும். ஆனால் இதே ஸ்டாக் அப்படிங்கிறது அது கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அதே மாதிரி ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் இருக்குது. இந்த ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆள்கிட்ட பே பண்ணிட்டோம், ஒரு எக்ஸ்பென்ஸ் பே பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட் தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடிஞ்சு நம்ம என்ன முடியாது, அதோட பணத்தை நம்ம வாங்க முடியாது. ஸோ இது ரெண்டு இன்க்ளூட் ஆகாது, லிக்விட்
அசெட்டில் இன்க்ளூட் ஆகாது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா குவிக் அசெட் அப்படிங்கிறது இது ரெண்டுமே நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். இன்னொன்று இந்த குவிக் அசெட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு இன்னொரு இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லிக்விட் ரேஷியோ ஆர் ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ. குவிக் ரேஷியோன்னு சொல்லலாம், லிக்விட் ரேஷியோன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். Next we comes to the long term solvency ratio. Long term solvency ratio அப்படிங்கிறது என்ன ஒரு கம்பெனியோட எபிலிட்டி டு பே த மீட் தட் எபிலிட்டி டு பே த ரீபே த டெட்ஸ். டெட்ஸ் என்னென்ன கடனை கட்டுறதுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு எபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கறது தான் நம்ம என்ன பண்ணுவோம் டெட் ஈக்விட்டி ரேஷியோ கண்டுபிடிப்போம். ஓகேவா? இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட் ஈக்விட்டி ரேஷியோ எப்படி கம்பேர் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் டெட்ஸ் டிவைட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் என்ன அர்த்தம்? லாங் டேர்ம் ஃபண்ட் அப்படிங்கிறது டிபென்ச்சர்ஸ் இருக்கலாம், இல்லை லாங் டேர்ம் லோனாக இருக்கலாம், பாரோயிங்ஸாக இருக்கலாம், லாங் டேர்மாக இருக்கும். இதை எதை கம்பேர் பண்ண போகிறோம்? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டை கம்பேர் பண்ண போகிறோம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் என்ன இருக்கும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் சர்ப்ளஸ் எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் வரும். இப்போ என்ன அப்படின்னா கடன் இருக்குது, கீழே ஈக்விட்டி இருக்குது, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இருக்குது. இது ரெண்டையும் பார்க்கும்போது என் கையில் எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ முதல் இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? டெட் ஈக்விட்டி ரேஷியோ நம்மளால் கடன் திருப்பி கட்ட முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ படித்தோம். ஓகே, ப்ரொப்ரேட்டரி ரேஷியோனா ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ கிவ்ஸ் த ப்ரொபோர்ஷனல் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் டு டோட்டல் அசெட். அதாவது ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ என்ன பண்ணுறோம்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டையும் டோட்டல் அசெட்டையும் பார்க்குது. கம்பேர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ண முடியும்? சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் த லெண்டர் அண்ட் கிரெடிட்டர்ஸ், அவங்களால பணம் வந்து கொடுக்க முடியும். தே ரைட் ஹையர் த ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ கிரேட்டர் த satisfaction for lenders and creditors as the firm is less dependent on the external source of finance. அப்படின்னு அர்த்தம் அவங்களோட ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருந்தால் அவங்க என்ன பண்ணலாம்? கிரெடிட்டர்ஸ் வந்து தாராளமாக என்ன பண்ணலாம்? கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது முடியும். ஓகே, அதாவது என்ன அர்த்தம்? இன்னொன்று சொல்லலாம் என்னென்னா லெண்டர்ஸ் வந்து தாராளமாக கொடுப்பாங்க. அதே மாதிரி கம்பெனி என்ன பண்ணல, வெளியால் ரொம்ப நம்பி இருக்கல அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஓகே, இது என்னது? ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ. இந்த ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம்? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் டிவைட் பை டோட்டல் அசெட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பை டோட்டல் அசெட் அப்படின்னு போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ. நெக்ஸ்ட் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. கேபிட்டல் கியரிங் ரேஷியோ அப்படிங்கிறது தட் இஸ் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ த ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃபிக்ஸட் இன்கம் பேரிங் ஃபண்ட்ஸ் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். அதாவது நமக்கு வருமானம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் சில செலவுகள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபிக்ஸட். அந்த மாதிரி செலவு தான் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் இதெல்லாம் என்ன பண்ணும்? வருமானம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? வி ஹேவ் டு பே த டிவிடெண்ட் ஆர் இன்ட்ரெஸ்ட் டு த பர்சன்ஸ். அப்போ நம்ம அதை என்ன பண்ணுவோம்? அதையும் நம்ம கையில் இருக்கிற ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்போது அதோட ஃபார்மில் என்னவாக இருக்கும்? ஃபண்ட்ஸ் பேரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஃபிக்ஸட் டிவிடெண்ட் டிவைட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு போடலாம். ஓகே, இதில் ஃபண்ட் பேரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்தா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மக்கிட்ட வந்து வருமானம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் வி ஹேவ் டு பே தி டிவிடெண்ட் டு தி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இல்லையா? அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நான் காமர்ஸில் நம்ம படிச்சிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம டிவிடெண்டாக இருந்தாலும் சரி, அது டைம் ஆஃப் வைண்டிங் அப்பா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு தெம். அதனால தான் அது பேர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். அப்போ நம்ம வைண்ட் அப் பண்ணாலும் சரி, இல்லை டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணும்போது யார் ஃபஸ்ட்டு பண்ணுவோம்? ஒரு 8% ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த 8% என்ன பண்ணும்? டிவிடெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட் டிபென்ச்சர் அப்படிங்கிறது வி ஹேவ் டு பே இன்ட்ரெஸ்ட் டு தி டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ். நம்ம கடன் பத்திரிகை அப்படின்னு தமிழில் இதை சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கடன் ப்ராஃபிட் இருந்தாலும் இல்லாட்டினாலும் வி ஹேவ் டு பே தி இன்ட்ரெஸ்ட் டு த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ். நெக்ஸ்ட் பாண்ட் இருக்குது. அதேமாதிரி லாங் டேர்ம் பாரோயிங் கேரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட். லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அப்படின்னா நம்ம பேங்க்லலாம் லோன் வாங்கியிருப்போம் இல்லையா? அந்த லோன் அப்படிங்கிறது 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் இல்லை 15 இயர்ஸ் இந்த மாதிரி லாங் டேர்முக்கு லோன் இருக்குது. அந்த மாதிரி லோன் வாங்கியிருந்தால் வி ஹேவ் டு பே தி இன்ட்ரெஸ்ட் டு தெம். இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன படித்தோம்? அடுத்தது டேர்ன் ஓவர் ரேஷியோஸ். டேர்ன் ஓவர் ரேஷியோஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் இருக்க இல்லைன்னா நம்ம பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் இருக்க ஒவ்வொரு ஐட்டம்ஸ் ஆர் அசட்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த அசட்ஸ்லாம் எந்த அளவுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கறதுக்காக அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ, ட்ரேட் ரிசீவபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ, ட்ரேட் பேயபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ அண்ட் ஃபிக்ஸட்
அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ. இதெல்லாம் இந்த ரேஷியோஸ். இதில் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து நம்ம ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோன்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக் வந்து எவ்வளோ வேகமாக சேல்ஸாக கன்வெர்ட் ஆகுது இல்லை கேஷாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கிறது எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா, நம்ம இருக்க ஒவ்வொரு அசட் ஆர் இருக்க ஒவ்வொரு கம்பெனியில் இல்லை ஆர்கனைசேஷனில் இருக்க ஒவ்வொரு விஷயமும், தட் இஸ் ரேஷியோ ஷோஸ் அசட் ஆர் அதர் ஐட்டம்ஸ் அப்படின்னு அர்த்தம். அசட்டாகவும் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கூட இருக்கும். அது எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, அது யூட்டிலைஸ் பண்ணுறதுனால அதுலேருந்து எவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த டர்ன் ஓவர் ரேஷியோஸ். அதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோவில் இன்வென்ட்ரி மீன்ஸ் ஸ்டாக். ஓகே, ஸ்டாக் வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஒரு கம்பெனியில் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் கன்வெர்ட் ஆகுது, கேஷாக கன்வெர்ட் ஆகுது, ஸ்டாக்காக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். அதோட ஃபார்முலா என்ன, இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஆவரேஜ் இன்வென்ட்ரி என்ன அர்த்தம், ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் டிவைட் பை 2 அப்படிங்கிறது ஆவரேஜ். அதேமாதிரி காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட் வந்து செய்யறதுக்கு என்ன செலவாகுது, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு நாங்கள் சொல்லுவோம். நம்ம என்னென்னா ஒரு பொருள் உற்பத்தி செய்யறதுக்கு என்ன எவ்வளோ செலவாகுதோ அதை தான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னு சொல்லுவோம். அதை என்ன சொல்லுவோம், காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம், சேல்ஸ். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனா ரெவன்யூ அப்படின்னா வருமானம், ஃப்ரம் ஆப்ரேஷனா ஏதோ விஷயம் செய்யறதுனால வர வருமானம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல மீன் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்னென்னா காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு உற்பத்தி செலவு அப்படின்னு சொல்லலாம். உற்பத்தி செலவு அப்படிங்கிறத அந்த ப்ராடக்ட் செய்யறதுக்கோ இல்லை அந்த பிஸ்னஸ் நடத்துறதுக்கோ இல்லை அந்த விஷயம் சேல்ஸ் செய்யறதுக்கோ உள்ள செலவை நம்ம என்னென்னு சொல்லுவோம், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு சொல்லலாம், இல்லை காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அது செலவு. சேஞ்ச் இன் இன்வென்ட்ரிஸ் ஆஃப் த ஃபினிஷ்ட் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்ச் இன் இன்வென்ட்ரிஸ் அர்த்தம் ஓப்பனிங் இன்வென்ட்ரிஸ் மைனஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரிஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தா, பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட், ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அது செலவு, அதேமாதிரி டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது செலவு. ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணிவிட்டு கொண்டு வந்தால் தட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம எது டெபிட் சைடில் போடுவோம் அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துப்போம், அது டெபிட் சைடில் இருக்க எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், வேஜஸ், கேரேஜ் இன்வெர்ட், ஃப்ரைட் இன்வெர்ட், டாக் சார்ஜஸ், ஓட்ரிக்கு, இம்போர்ட் டியூட்டிஸ், கோல், கேஸ், ஃபியூவல் அண்ட் பவர் அண்ட் அதர் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும், டைரக்ட் எக்ஸ்பென்ஸாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் இன்வென்ட்ரிஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் டிவைட் பை 2 அப்படின்னு போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு கிடைக்கிறது ஆவரேஜ் இன்வென்ட்ரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் பண்ணியிருக்கோம். இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு இன்வென்ட்ரி கன்வெர்ட் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகுது இல்லை எத்தனை மாதங்கள் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நம்ம இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் அப்படின்னு கண்டுபிடிப்போம். தட் இஸ் இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் இஸ் த டைம் டேக்கன் டு செல் த இன்வென்ட்ரிஸ் இன்வென்ட்ரிஸை விற்கிறதுக்காக அப்படின்னு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A அண்ட் பின்னு 2 கம்பெனி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ A வந்து என்ன பண்ணுறாங்க, A அண்ட் பின்னு 2 கம்பெனி இருக்காங்க. இப்போ A அப்படிங்கிற கம்பெனி வந்து ஒரு வருஷத்துக்கு 12,000 சேல்ஸ் பண்ணுறாங்க. அதே பிங்கிற கம்பெனியும் 12,000 சேல் பண்ணுறாங்க. இப்போ A கம்பெனி வந்து 12,000 சேல் பண்ணாலும் அந்த ஸ்டாக் மறுபடியும் டேர்ன் ஆகி வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், எத்தனை டைம்ஸ் வந்து ஸ்டாக் டேர்ன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 12,000 தான் 2 பேரும் விற்கிறாங்க. ஓகேவா, ஆனால் ஒரு கம்பெனி என்ன பண்ணுது, 6 மாதத்தில் 12 lakhs எடுத்துறாங்க. இன்னொரு கம்பெனி 9 monthsல 12 lakhs எடுக்கிறாங்க. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு, அதாவது ஸ்டாக் என்ன ஆகுது, சேல்ஸாக சேஞ்ச் ஆகி வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு ஷார்ட்டாக இருக்கோ அந்தளவுக்கு என்ன சேல்ஸ் சீக்கிரமாக ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுறோம், இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் கண்டுபிடிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ. ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்னு படித்தோம், ஒரு பிஸ்னஸ் கன்சர்னில் அவங்க எந்த அளவுக்கு வந்து கிரெடிட் வந்து தட் இஸ் ஒரு கிரெடிட்டை வந்து ரீபே பண்ணுறாங்க.
ஓகே, ஒரு டெபிட் வந்து ஒரு ஒரு ரிசீவபிள்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வருது அப்படின்னு பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம், டெட் கலெக்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நான் கடன் கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் கான்சர்ன் நவடேஸ் எல்லாமே என்ன பண்ணுது, கிரெடிட் சேல்ஸ் தான் போயிட்டுருக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா எல்லாம் கடன் கொடுக்கும்போது அந்த கடன் எத்தனை நாளைக்குள்ளே நமக்கு திரும்பி வருது, கைக்கு வருது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த டெட் கலெக்ஷன் பீரியடாக அண்ட் டெட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து 10 மாதத்தில் எல்லா பணமும் கைக்கு வந்தது, இன்னொரு கம்பெனிக்கு 20 மாதம் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, அவங்களோட இட் இஸ் லெஸ் எஃபிஷியன்ட் டு கலெக்ட் தி டெட்ஸ் ஃப்ரம் தி டெட்டர்ஸ். இல்லையா? கடனை வந்து வசூலிக்க டைம் எடுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேயபிள், நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ. இந்த ட்ரேட் பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பே பண்ணுறோம், நம்ம வாங்கின கடனை எவ்வளோ சீக்கிரமாக கட்டுறோம் அப்படின்னு பார்க்கறதுக்காக கண்டுபிடிக்கிற ஒரு இதுதான் இந்த ட்ரேட் பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ. இந்த ஃபிக்ஸட் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ என்ன அப்படிங்கிறத, ஒரு ஃபிக்ஸட் அசட்டை நம்ம எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு வருஷத்துக்கு எத்தனை டைம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நம்ம இந்த ஃபிக்ஸட் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோவை கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வி கம்ஸ் டு தி ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டானது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனி ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எல்லாமே இந்த ப்ராஃபிட் தட் இஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, தே கேன் டிசைட் என்ன டிசைட் பண்ணணும் அப்படின்னு, என்ன பண்ணணும், என்னென்ன மாற்றங்கள் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வச்சு தான். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் டர்ன் ஓவர் ரேஷியோ. இந்த கிராஸ் ப்ராஃபிட் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா it is the proportion of the gross profit to net revenue from operation. எதாவது டிஃப்ரெண்ட் பார்க்குறாங்க, எதாவது கம்பேர் பண்ணி பாருங்க, கிராஸ் ப்ராஃபிட்டையும் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனையும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன லாபம் வருது அப்படின்னு பார்க்கறதுக்கு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. இந்த கிராஸ் ப்ராஃபிட் நம்ம இன்னும் விதமாக கண்டுபிடிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ராஃபிட் அப்படின்னா லாபம் இல்லையா? ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது இன்கம் ஃப்ரம் ஒரு சேல்ஸ். நம்ம இந்த இடத்துல சேல்ஸ் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுலேருந்து வர இன்கம் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுக்குள்ளே எக்ஸ்பென்ஸ். அப்போ என்ன, இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். இந்த ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போது கிராஸ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம், இன்கம்லேருந்து செலவை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வருதுங்கிறது கிராஸ் ப்ராஃபிட்டாக இருக்கும். அந்த ரேஷியோ நம்ம போடுறோம். நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. Operating cost ratio, the proportion of the operating cost to revenue from operation. This ratio is test to operational efficiency of the business. ஒரு பிஸ்னஸ் கான்சர்ன் எந்த அளவுக்கு நல்லா ஆப்ரேட் பண்ணுறாங்க, தட் எந்த அளவுக்கு நல்ல ஆர்கனைஸ் நல்ல ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக உள்ளது தான் இந்த காஸ்ட் ரேஷியோ. காஸ்ட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம், ஆப்ரேட்டிங் காஸ்ட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அதாவது என்ன அப்படின்னா செலவு எந்த அளவுக்கு நம்மளால் குறைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இல்லையா? இப்போ ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த பிஸ்னஸில் தேவையில்லாத செலவுகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ரேஷியோவில் பார்ப்போம். ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் விச் இஸ் அசோசியேட் வித் த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் நடத்துக்காக என்னென்ன செலவுகள் ஆகுதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். அப்போ ஆப்ரேட்டிங் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு பிஸ்னஸ் செல்லிங் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் கன்சர்னுக்கு என்ன வேணும், செல்லிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், ஆப்ரேட்டிங் இன்கம், நான் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்படின்னு இருக்கும். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம், தட் இஸ் ஒரு ப்ராசஸ் செய்யும்போது இல்லை ஒரு வேலை செய்யும்போது செலவாகிற செலவை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செலவு தட் இஸ் ஒரு செல்லிங், ஃபார் எக்ஸாம்பிள் சேல் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் கான்சர்ன் வந்து சேல் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏதாவது பொருள் சேல் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சேல் பண்ணுறதுக்காக ரிலேட்டடாக என்னென்ன செலவுகள் இருக்கோ அதெல்லாம் என்னது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இப்போது நான் அந்த ப்ராடக்ட் நான் சேலே பண்ணல, அந்த பிஸ்னஸ் கான்சர்ன் எந்த பிஸ்னஸுமே பண்ணலை அப்படின்னா அங்கே செலவு இருக்கா, இல்லை. அப்போ அது என்னது, அதாவது வேலை செஞ்சால்
செலவாகிற காசு, அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஆப்ரேட்டிங் இன்கம் அப்படிங்கிறது ஏதாவது வேலை செய்யும் போது வர வருமானம் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. நான் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த செல்லிங் பண்ணதுக்காக அவங்க என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்ஸு, செல்லிங் எக்ஸ்பென்ஸ்லாம் வரும், அதெல்லாம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அதே ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு, வேலையே செய்யலை, பட் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs அவங்க என்ன பண்ணுறாங்க, பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுறாரு, ஃபிக்ஸட் டெபாசிட்டாக. அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டாக பண்ணும்போது அவருக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மாதம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் வரத்துக்காக அந்த பர்சன் ஏ அப்படிங்கிற பர்சன் எந்த வேலையுமே செய்யலை இல்லையா, ஆனால் என்ன வந்துட்டுருக்கு, வருமானம் மட்டும் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி வந்தால் அது நான் ஆப்ரேட்டிங் இன்கம். அதுமாதிரி செலவு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வீட்டில் இருக்க இல்லை பிஸ்னஸ் கன்சர்னில் இருக்க ஒரு அசட்டை விற்கிறாரு, விற்கும்போது என்ன ஆகும், நஷ்டம் ஆகும் இல்லையா. ஒரு 10,000 rupees வாங்கின ஒரு அசட்டை விற்கும்போது அதே 10,000 கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு 4,000 தான் கிடச்சி அப்படின்னா 6,000 அப்படிங்கிறது அவங்க லாஸ். அப்போ இந்த லாஸ் ஏன் வந்துச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணார், இருக்க பொருளை கொண்டு போய் விற்றார், ஆனால் அவர் என்ன பண்ணல, அதுக்காக அவர் எந்த எஃபோர்ட்டுமே போடல. ஓகேவா. அப்போ அந்த மாதிரி வரும்போது அந்த லாஸ் என்னன்னு சொல்லுவோம், நான் ஆப்ரேட்டிங் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆப்ரேட்டிங் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம். இதை நீங்கள் கவனிச்சாவே உங்களுக்கு தெரியும். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ கிவ்ஸ் த ப்ரப்போர்ஷன் ஆஃப் த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். இதில் ஒன்றுமே இல்லை. என்ன அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் என்ன லாபம் வருதுன்னு பார்க்கறதுக்காக எதை வச்சு பார்ப்போம், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் தான் வச்சு பார்ப்போம். ஓகேவா. நெக்ஸ்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. நெட் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. எதை பார்ப்போம், நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது மொத்த லாபம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா செலவுகளும் போக உள்ள லாபம் தான் வந்து என்னது நெட் ப்ராஃபிட். அதாவது நமக்கு வந்து ட்ரேடிங்கில் போடும்போது நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ கிராஸ் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கன்னா ஒரு செல்லிங் ப்ராசஸ்க்கு நமக்கு தேவையான சேல்ஸ் பண்ணும்போது வந்த வருமானமும் அதுலேருந்து நமக்கு செலவுலாம் போச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்னவாக இருக்கும், கிராஸ் ப்ராஃபிட்டாக இருக்கும். இதே நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் கன்சர்ன், அந்த பிஸ்னஸ் அந்த ஆர்கனைசேஷன் அந்த பிஸ்னஸ் செய்யறதுக்கு என்னென்ன செலவு இருக்கோ எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அதில் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. எல்லா செலவுகளும் போக நம்ம கையில் நெட்டாக இருக்க ஒரு பணம், தட் இஸ் மொத்தமாக லாபமே கடைசியாக கிடைக்கிற லாபம் இல்லையா. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி பார்ப்போம் அப்படின்னா இது செல்லிங் தான், தட் இஸ் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனையும் நெட் ப்ராஃபிட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. அதே மாதிரி இந்த நெட் ப்ராஃபிட் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா டிசிஷன்ஸும் பிஸ்னஸ் கன்சர்ன் தகுந்த உள்ள டிசிஷன்ஸ் எல்லாமே நாங்கள் ஆர்கனைசேஷனில் டிசைட் பண்ணுவாங்க. லாஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ணுறோம், தட்ஸ் கேபிட்டல் எம்ப்ளாய் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் நான் கரண்ட் லைபிலிட்டிஸும். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இருக்கு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, நெட் ப்ராஃபிட் கூட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. லாபம் எவ்வளோ வந்திருக்கு, கேபிட்டல் இவ்வளோ பணம் போட்டிருக்கோம், அதுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும், ஹையாக இருக்கும் இல்லையா. ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு அர்த்தம். ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இதுதான் வந்து இதில் நம்ம படித்த எல்லா ரேஷியோஸும் எடுத்தாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய அடிக்கடி நம்ம தெரியுது இந்த கரண்ட் ரேஷியோ, குவிக் ரேஷியோஸ். ஓகேவா. இந்த கரண்ட் ரேஷியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அசட் என்னன்னு தெரியணும், கரண்ட் லைபிலிட்டி என்னன்னு தெரியணும். நம்ம இப்போ இல்லை, நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து நம்ம இந்த அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது கரண்ட் அசட் லைபிலிட்டி பற்றி படிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன தெரியுதுன்னா அசட் எது, கரண்ட் அசட் எது, கரண்ட் லைபிலிட்டி எதுன்னு தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ அனலைசிஸ் அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் தான். என்ன ஒரே விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவை நீங்கள் எப்போயுமே மனப்பாடம் பண்ணுறதோட அந்த ஃபார்முலோட மீனிங் என்ன, ஏன் இது பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஜென்ரலாகவே போட்டுடலாம். இதெல்லாம் ரொம்ப எஃபர்ட் போடணும். அதேமாதிரி கால்குலேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் தான் இருக்கும், ரொம்ப அதிகமாகவும் இருக்காது. அதனால் இந்த சம் வந்து இந்த லெசன் வந்து ரொம்ப சீக்கிரமாக படிச்சிடலாம். அதே மாதிரி இதில் வந்து நிறைய நம்ம பப்ளிக் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே. ரேஷியோ அனலைசிஸ்லேருந்து 2 marks 3 marks அண்ட் 5 mark கொஸ்டினும் இருக்கும். தியரி பார்ட்டு 1 கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி 1 mark பார்த்திங்கன்னா 2 1 mark கண்டிப்பாக கம்பல்சரியாக அதில் கண்டிப்பாக இருக்கும்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சம்மை நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். எக்ஸைஸ் சம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு நான் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த அசைன்மெண்ட் சம் வந்து கொஞ்சம் டிஃபராக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரேஷியோஸும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நெட் ப்ராஃபிட் தனியாக, கிராஸ் ப்ராஃபிட் தனியாக நம்ம போடுவோம். ஆனால் எல்லாம் சேர்த்து கேட்கும்போது நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷன் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி அசைன்மெண்ட்டை நான் இந்த வாட்டி செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போட்டு பாருங்கள், போட்டு பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாவே அந்த கொஸ்டின்லேயே உங்களுக்கு ஃபார்முலாக்குள்ளே இது இருக்கும். ஸோ நீங்கள் வச்சு சம் போடலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.